சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஹாப்பி குருவார். ஹாப்பி. ஓகே சிஸ்டர். இன்னைக்கு பாபா என்னென்ன சொல்லியிருக்கிறாரு? இன்னைக்கு பாபா இந்த கண்களுக்கு என்னெல்லாம் தென்படுதோ அதை பார்த்தும் பார்க்காதீங்க. அவற்று மேலுள்ள பற்றை நீக்கிடுங்க. ஏனெனில் இவற்றுக்கு நெருப்பு பிடிக்க போகிறது அப்படிங்கிறாரு. எந்த விஷயத்தையும் இப்ப கண்ணுல பாக்குறது எதுவுமே இருக்க போறது இல்ல. அதனால எல்லாத்து மேலயும் பற்ற விளக்கிடுங்கன்னு சொல்றாரு. இதுதான் எல்லையற்ற வைராக்கியம். அதுதான் ஆமா, அவ்வளோ இல்லை. கஷ்டம். ஏன்னா ராவணனுடைய பகட்டு அப்படி இருக்கும். ஸோ எல்லாம் உலகம் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நெப்போலியன் மகன் திருமணமாகி ஜப்பான் ஃபுல்லா சுத்துறாரு. என்ன இருக்குது இந்த நரகத்துல, ஏன் பார்க்கணும்னு தோணுது, ஒண்ணுமே தெரியல பாவம். சரி, அதுதான் நம்ம வந்து அந்த மாதிரி அதுதான் முருகன். உலகத்தை எல்லாம் சுத்தி சுத்தி ஏமாந்துறாரு பழத்தை. இதுல யாரு சிவனை மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அதுக்குதான் பாபா சொல்றாரு, சொர்க்கத்தை மட்டும் நீ பாரு. இல்ல, நரகத்துல இருந்து நரகம் தலைக்கு பின்னாடி போயிடுச்சு. எதிர இருக்கிறது சொர்க்கம். சங்கமயுகத்துல நின்றுட்டு இருக்கிறோம். சொர்க்கத்தின் விஷயத்தையே நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அங்க போகணும், வா சூப்பரா இருக்குது, தங்க மாட மாளிகை இருக்குது, உங்க கண்ணுக்கு அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்ன்ற. ஆனா சொர்க்கத்துக்கு போயிட்டு வரப்போறோம், சாரி பரந்தாமத்துக்கு போயிட்டு வரப்போறோம். அப்ப பின்னாடியே பார்க்காதீங்கன்றார். இது எல்லா மதத்திலயும் இருக்குது. பைபிள்ல வந்து லோத்துன்றவன அந்த குடும்பத்தையே திரும்பி பார்க்காம நீங்க போங்க, இந்த ஊரை எரிக்க போறேன்னு கடவுள் சொல்லுவாரு. மனைவி திரும்பி பாப்பா அப்படியே நின்னுடுவான், சுண்ணாம்பு கல் ஆயிடுவான். அதே மாதிரி அகலிகை, இந்து மதத்துல அகலிகை வந்து இந்திரனுடைய அழகுல மயங்குறா, அவளும் கல்லாயிடுறான். ராமர் வந்து தான் பின்னாடி எழுப்புறா. சோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய எதுலையும் மனதை ஈடுபடக்கூடாதுன்ற. அது மனைவியா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், பேர குழந்தையா இருக்கட்டும், அப்படியே நம்ம மைண்டுக்குள்ள அழிய போகுது அழிய போகுது அழிய போகுது, இதேதான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கணும். கொஞ்ச நேரம் தான் இந்த உறவு, கொஞ்ச நேரம் தான் நமக்கு டெம்பரவரி தான் அப்படிங்கிற நினைவு இருந்துட்டே இருந்தா பற்று வராது. அவ்வளவுதான். ஸ்கூல்ல, காலேஜ், ஹாஸ்டல்ல இருக்கும்போது கூட இருக்கிறோம்ல, ஹாஸ்டல் அவ்வளவுதான், போகும்போது ஜாலியா போயிட போறோம். அந்த ஹாஸ்டல்ல இருக்கிறோம், அதான் விருந்தாளின்னு பாபா சூப்பரா சொல்றாரு இல்லையா, அது இன்னும் சூப்பரானது. அடுத்தது என்ன சொல்றாரு சிஸ்டர்? ஈஸ்வரிய அரசாங்கத்தின் எந்த ஒரு மறைமுகமான காரியத்தை உலகம் அறியாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஈஸ்வரிய அரசாங்கம் ஆத்மாக்களை பாவனமாக ஆக்கி தேவதையாக ஆக்குகிறது. இது மிகவும் ரகசியமான காரியம். இதை மனிதர்கள் புரிந்து கொள்ளாமல் உள்ளார்கள். மனிதன் தேவதையாக ஆகும் பொழுதுதான் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆக முடியும். மனிதனின் மனிதர்கள் இவ்வளவு மோசமாக இருக்கிறாங்க இல்லையா? அந்த மோசமா இருக்கிறவங்களுக்கு சில அரபு நாடுகள்ல கடுமையான தண்டனை கிடைக்காது. ஆனா அதனால கேரக்டர் மாறிடாது. கையை வெட்டுறதுனால, காலை வெட்டுறதுனால குணம் ஒண்ணும் மாறிட போறது கிடையாது. ஆனா பாபா தான் குணத்தையே மாத்தி இந்த பூமியை சொர்க்கமாக மாத்துற. சோ இதுதான் நம்மளுடைய முக்கியமான வேலையே, மறைமுகமான வேலை, ஈஸ்வரிய அரசாங்கத்துடைய வேலை. இதை சொர்க்கமாக்கிட்டு இருக்கிறோம், ஒரு ராஜ்யத்தை எழுப்பிட்டு இருக்கிறோம். எப்படி வந்து அந்த காலத்துல ராஜ்யத்தை புடிச்சாங்கன்னா ராஜா போய் ஒளிஞ்சுக்குவார், ஒளிஞ்சுக்கிட்டு ரகசியமா படை திரட்டுவார், திடீர்னு வந்து அட்டாக் பண்ணுவார். அந்த மாதிரி நம்ம ரகசியமாக சொர்க்கத்தை ஒரு படையை திரட்டுறோம் இல்லையா? சோ அடுத்தது ராவணனை ஒரேடி அழிச்சிட்டு 2000 வருஷத்துல புரிஞ்சுக்கிட்டான்ல, அத ரகசியமா பண்ணி திருப்பி 2000 வருஷம் நம்ம ராஜ்யம் வரப்போகுது. கரெக்ட். அந்த ரகசியத்தை தான் பாபா சொல்றாரு. கொஞ்ச காலம் தான் இந்த வேலையை பண்றோம். 100 வருஷம் கூட கிடையாது. எல்லாரும் இங்க 100 வருஷம் இருக்கோம். எல்லாரும் மிஞ்சி போனா 30 வருஷம் இருப்போமா, 30 வருஷம் 40 வருஷம் மேக்ஸிமம் இருந்திருக்கும். அதுக்குள்ள நம்ம இந்த வேலையை பண்ணியாகணும். கண்டிப்பா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை வந்து அந்த படை திரட்டுறதுக்குள்ள அப்போ நான் எப்படி நம்புறது, இப்படின்னே விட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப பாபா சொல்றார், நம்பிக்கை இழந்தவர்கள் ராஜ்யத்தை இழந்தார்கள், நிச்சய புத்தி வைஜெயந்தி அப்படின்னுவாரு. நிச்சய புத்திக்கு தான் இங்க வெற்றியே. பார்த்தா யார் வேணாலும் தான் நம்புங்க, இது என்ன சொர்க்கத்தை கண்ணு முன்னாடி எடுத்தா அந்த காட்ட முடியும். அதுக்கும் பாபா சொல்றாரு, படத்தை வச்சு புரிய வச்சீங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்க சிஸ்டர், வேற என்ன சொல்றாரு பாபா? ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு சொல்லும் போது நமக்கு சுய தர்மம் மற்றும் நமது வீடு நினைவுக்கு வருகிறது. கரெக்ட். அமைதியான நம்மளோட வீடு நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக்கிறது.
இப்ப மற்றவர்கள் பேசுறதெல்லாம் மற்றவர்களுக்கு ஞாபகப்படுத்துறது, மற்ற எல்லா மதத்திலையும். ஆனா இங்கேதான் நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்ப அந்த ஓம் சாந்தி நம்ம வீட்டை ஞாபகம் வச்சாலும் அந்த வீட்டுல இருக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அங்கேயே இருக்கிறது நம்ம லட்சியம் கிடையாது. சொர்க்கத்துக்கு போகணும். அதனால பரந்தாமத்தை நினைக்கும் போதெல்லாம் எதுக்காக நினைக்கிறேன்? தூய்மையாகி அங்க போகணும்னு நினைக்கிறேன் இல்லையா? குளிக்க போறோம், குளிச்சுக்கிட்டேவா இருப்பாங்க? குளிச்சுட்டு எங்கேயோ போறோம். அந்த மாதிரி அது பரந்தாமம் வீட்டுக்கு போய் அங்க கொஞ்சம் அப்படி அப்படி ஒரு செகண்ட் போயிட்டு டக்குன்னு கிளம்பிடணும், சொர்க்கத்துக்கு போயிடணும். அதனால ரெண்டுத்தையும் ஈக்குவலா நினைக்கணும். இதுதான் முக்கியமானதே நமக்கு. மற்றவங்க எல்லாமே பரந்தாமத்தை தான் நினைப்பாங்க கடைசியில. ஸோ ஓம் சாந்தின்னு சொல்லும் போது இந்த ஞானம் ஃபுல்லா உங்க புத்தியில வந்துடணும்ன்றார். நான் ஆத்மா, என்னுடைய சொரூபம் அமைதி, என்னுடைய அப்பா அமைதி கடல் அப்படிங்கறதெல்லாம் ஞாபகம் வரணும். இப்ப என்னை அமைதியின் சொரூபமாக மாத்திட்டு இருக்கிற அதே அப்பா. ஸோ இதுக்கு மெயின் என்ன? தூய்மை. தூய்மை இருந்தால்தான் அமைதி வரும். இல்ல அழுக்கு. இப்ப வெளி உலகத்தை ஒரு செய்தியை நம்ம உள்ள கேட்டுட்டு நீங்க பாபா நினைக்க ட்ரை பண்ணுங்களா? நினைக்கவே முடியாது. அப்படி ஸ்லைட்டா கனெக்ட் ஆவீங்க, எப்ப டக்கு டக்கு டக்குன்னு அந்த ஞாபகமே தான் வந்துட்டு இருக்கும். அதுக்குதான் பாபா சொல்றாரு, பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம கலியுகத்தின் விஷயத்தின் பக்கமே திரும்பாதீங்க, அதுக்கு நெருப்பு வச்சாச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க உங்களுக்கு பாபா நினைவு மட்டும் வருதுன்னா தானா அமைதி வந்துடும், ஆனந்தமும் வந்துடும். அதுக்குதான் இங்க முக்கியமான விஷயம் தூய்மைன்ற. சொல்லுங்க சிஸ்டர். தூய்மையற்ற உலகத்துல 5 விகாரங்கள் உள்ளன. எனவே விகாரி உலகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது நிர்விகாரி உலகமாகும். நிர்விகாரி உலகத்திலிருந்து படி இறங்கி இறங்கி பிறகு கீழே விகாரி உலகத்துக்கு வந்து விடுகிறீர்கள். இது பாவனமான உலகமாகும். அப்படியே நேத்து முரளியில சொல்ல விட்டது அப்படியே அடுத்த நாள் முரளியில வருது. அதான் ஆச்சரியமா இருக்குது. சோ அங்க இருந்து இறங்கி வரோன்றது ஞாபகம் வச்சுக்கணும். உயரத்துல இருக்கிறது எது? நிர்விகார உலகம். அப்படியே இறங்க 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 கீழான பாதாள லோகம், விகாரம் நிரம்பி அழுக்கு உலகத்துல வந்துட்டோம். இதுதான் ராவண ராஜ்யம். இதைத்தான் பிரம்மாவின் இரவுன்றாங்க. ஏன்னா இங்க துக்கம் தான் இருக்குது, மக்கள் அலைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க இரவுல. எது உண்மைனே தெரியல. சோ இப்ப உண்மையின் ஒளியை காட்ட பாபா வந்துட்டார், சத்கதி அடையிறதுக்காக. சொல்றாரு, 5 விகாரத்துல நிரம்பி இருக்கிறீங்க. அதுல நம்பர் 1 இந்த காமம். இதனாலதான் பாவாத்மாக்கள் ஆகுறாங்க. இல்ல எல்லா விதமான பாவமும். நீங்க கூட ஒண்ணு சொன்னீங்களே, அப்பாவே கொலை பண்றாங்க, குடும்பத்தையே கொலை பண்றாங்க. காரணம் இந்த காமம் தான் முக்கியமான காரணமா இருக்கும். அது சொத்துக்காகவே பண்ணாலும் அந்த சொத்து ஆசையே திருமணத்துக்கு பிறகுதான் வரும். அது வரைக்கும் அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அப்ப அந்த மனைவி கொடுக்கிற டார்ச்சர்ல அப்பதான் அண்ணன் தம்பி வெட்டிக்கிட்டு நிப்பாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் ஒண்ணு ஜாஸ்தியாகுது. பற்று, என் குடும்பம், என் குழந்தை, அந்த ஆசை பற்று ஒரு விகாரமும் அதனாலதான் வர ஆரம்பிக்குது. அதுக்காக கொலை பண்ற அளவுக்கு போயிடுறாங்க. இல்லையா? அப்பா அம்மாவை கொலை பண்ணாங்க. ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மாவை சமாட்டி அடிக்குதான். நியூஸ்ல வர்றதெல்லாம் பார்க்க பார்க்க பயங்கரமா இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சில சமயம் இந்த அவனுக்கு அநீதி கூட நடந்திருக்கலாம். இல்ல சொத்து அநியாயமாக பிரிக்கப்பட்டு இருக்கலாம். அப்பா வந்து 2வது பொண்டாட்டி கிட்ட ஓடி போய் அங்க எழுதி வைக்கலாம். இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல கூட கொலை இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதான் இங்க விஷயம். இல்லையா? நான் இதுக்காக தான் கொலை பண்ணேன்னா போலீஸ் விட்டுருமா? கொலை பண்ணது கன்ஃபார்மா தண்டனை. காரணம் இருந்தாலும் அந்த கணக்கு முடிக்கணுமே, நம்ம நல்லபடியா முடிக்கணும். கரெக்ட். சோ அப்ப வந்து நம்ம அப்படியே அமைதியா இருக்கிறதான். ஓகே, கணக்கு முடிஞ்சிச்சு. நான் அங்க பிறக்கலன்னா, பிறந்ததுனால தானே உங்களுக்கு பற்று வந்தது. ஒரு பிச்சைக்காரனுக்கே பிறந்திருந்தா அப்ப வந்திருக்காது இல்ல இந்த பற்று. சோ அப்ப நல்ல குடும்பத்தில் பிறந்தாலும் உங்களை விட்டு போகும்போது இழப்பதற்கு தயாராக இருக்கிறது கத்துக் கொடுக்கறது தான் பாபா. அதுதான் ஆன்மீகமே. நீ ஆத்மானு புரிஞ்சுக்கோ. இப்ப அடுத்த ஜென்மத்தில் இப்ப விகேடி பாலன் கோடீஸ்வரர், அடுத்ததே ஒரு ஏழை குடும்பத்துல கூட போய் பிறக்கலாம் இல்லையா? சோ அப்ப இது வந்து ஒரு உடலை விட்டப்புறம் நடக்கிறது. இருக்கும்போதே நடக்க நீ பழிக்கும். அதனாலதானே மர்ஜீவா வாழ்க்கைன்றாரு. இப்ப வேற இடத்துல நீ பிறந்திருக்கிறன்னு புரிஞ்சுக்கோன்ற.
உனக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, அப்புறம் எப்படி சொத்து வரும்? ம். பாபா தவிர எதுவும் கிடையாது, அவரு கொடுக்குறாரு. அதுக்கு தான் தயார்படுத்திட்டு இருக்காரு. அது அது நம்ம கிட்ட இருந்து யாரும் அபகரிக்க முடியாது. அதுதான் ம். சொல்லிட்டு இருக்காரு. சொல்லுங்க சிஸ்டர். ஸோ இங்க பிறப்பே விகாரத்தினாலதான் இருக்குது. விபச்சாரம். ஆமா. அடுத்த லைன் சூப்பரா சொல்றாரு பாருங்க. உங்களுடைய எல்லா நடத்தையும் கெட்டு போறதுக்கு காரணம் இந்த காமம்ன்ற. இல்லையா? ம். உடனடியாக ஆக்சுவலா நாங்களாம் ஸ்கூல்ல படிக்கும்போது யாராவது லவ் பண்றாங்க அப்படின்னாலே அவங்க கிட்ட இருந்து விலகி தான் இருப்பாங்க. இயல்பாகவே அது ஒரு ஒரு தீண்டத்தகாத ஒரு மாதிரி ஆயிடுவாங்க அவங்க. கெட்டு போயிருவேன் கூட சேர்ந்து கெட்டு போயிருவோம். பெரும்பாலும் அந்த மாதிரி ஆட்கள் தான் லவ்வே பண்ணுவாங்க. அந்த ஒரு சின்ன வயசுலயே ஒரு 8th படிக்கும்போது 9th படிக்கும்போதே லவ் லெட்டர் கொடுக்குறான் அப்படின்னா அவன் ஆல்ரெடி கெட்டு போனவனா தான் இருப்பான். மத்தவனுக்கு அந்த தைரியம் வராது. நினைப்பே வருது. ஆனா இப்ப எல்லாம் பார்த்தா நம்ம அந்த வயசுல எல்லாம் அந்த அளவுக்கு இது தெரியாது. இப்பதான் வர வர அந்த சின்ன வயசுலயே அந்த எண்ணம் வருது. அப்ப இப்பவே எல்லாம் கெட்டு போயிட்டாங்கன்றது கன்ஃபார்ம் ஆகுது. ஆமா. அதுதான் கொடுமை. அதனால இந்த விகாரத்தை மட்டும் வென்றுடுங்க, புது உலகத்தின் எஜமானர் ஆயிடுவீங்கன்ற. சோ இது பாத்தீங்கன்னா இந்த அவதார் படத்துல ஒரு பறவை ஒண்ணு வரும். அந்த பறவை வந்து அடக்க முடியாது. வில்லன் அப்படியே ஒரு மாதிரி தள்ளும், அதெல்லாம் பண்ணும். அதை மீறி அடக்கிட்டா ஜாலியா எங்க வேணாலும் பறந்து போலாம். அந்த மாதிரி இந்த விகாரம். அதே தானே முருகனுடைய கதை தானே அது. முருகனுடைய கதை தானே இல்லையா? மயிலும் வந்து ஒரு அரக்கனா தான் இருக்கும். அது அடக்கிய பிறகு இவரு இஷ்டத்துக்கு அது போகுது. சோ இதை மட்டும் வென்றுட்டீங்கன்னா உலகத்துக்கே எஜமானர்கள். அப்ப நான் இந்த காமத்தை வென்றுட்டீங்கனாலே உலகத்துக்கு எஜமானரா ஆகிட்டீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. கன்ஃபார்ம். அந்த சந்தோஷம், அந்த போதை இருந்துகிட்டே இருக்கணும்ன்ற. ஒரு தடவையும் காமத்தை வெல்லும். அதாவது கலியுகத்துக்கு நேர் எதிர். கலியுகத்துல வந்து ஒரு பெண்ணை திரும்பி பார்த்துட்டா அவனுக்கு அப்படியே போதையிலே இருப்பான். இங்க அப்படி திரும்பி பார்த்தாலும் அதை கண்டுக்கவே இல்லைன்னா நம்ம போதையில இருப்போம். ஏன்னா இதை நான் வென்றுட்டேன் அப்படின்ற ஒரு போதை நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் உங்க மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு விகாரத்தையும் தாண்ட இது இந்த அக்னி பரீட்சை சீதைக்கு வைக்கிறது வந்து அது உடனே வைக்கிற மாதிரி காட்டுறாங்க, ஒரே நெருப்பு தாண்டுற மாதிரி காட்டுறாங்க. ஆனா இது அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். எப்ப வேணாலும் வரும், திடீர்னு வரும். ஆனா அது எதுலயோ வந்துச்சு, எதுலயோ ஒரு வினாடியில கடக்கிறதுன்னு வரும். சனப்பொழுதுன்ட்டு ராமாயணத்துலதான் வரும்னு நினைக்கிறேன். சனப்பொழுதில் அழிச்சிடுவேன் அப்படின்ட்டு வரும். ஏதோ யாரோ சொல்லுவாங்க. அங்க அழிக்கிறது முக்கியம் இல்ல, அந்த செகண்ட்ல அழிக்கிறது தான் முக்கியம். அதுதான் பெரிய விஷயம். விழுந்து அப்புறம் ஏந்திரிச்சு வர்றது அது அஞ்ஞானிகள் கூட தான் பண்ணுவாங்க இல்லையா? தண்டனையெல்லாம் அனுபவிச்சு வர்றது கிடையாது. சனப்பொழுதில் அழிக்கிறதுலதான் இருக்குது. கரெக்ட். அகஸ்திய முனிவரை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறோம். சனப்பொழுதில் அவர் அழித்து விடுவார் அப்படின்ட்டு இருக்கும். சொல்லுங்க சிஸ்டர். இந்த காம விகாரத்தை வென்று சென்றால் உலகத்தை வென்றவராகி புது உலகுக்கு அதிபதி ஆகி விடுவீர்கள் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. எனவே உள்ளுக்குள்ள எவ்வளவு குஷி இருக்கணும். மனிதர்கள் எதையும் புரிந்துக்கிறது கிடையாது. எங்க பார்த்தாலும் அழுக்குறல் தான். அதுக்கு காரணம் இந்த விகாரம் தான். அசாந்தி, அழுக்குறல் உலகத்துல எங்கெல்லாம் கேக்குதோ நம்ம புரிஞ்சுக்கலாம். அங்கெல்லாம் காமம் தலை விரிச்சு ஆடி இருக்குதுன்ட்டு. அதுதான் அங்க விஷயமே. ஏன்னா எல்லாருமே பாவாத்மாக்கள் தானே இங்க. அப்ப எப்படி இங்க துக்கம் இல்லாம வேற என்ன இருக்கும்? எப்ப விகாரம் வந்துடுச்சோ அப்பவே நீங்க அரக்கர்கள் தான். ஆனா நம்ம கோபம் வந்தா மட்டும்தான் அரக்கன்னு சொல்றோம். என்னடா அரக்கன் மாதிரி இருக்கிறன்னுவாங்க. ஆனா காமம் வந்தாலே அரக்கன் தான். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். கோபம் வரும்போது முகம் மாறுறது கண்ணுக்கு தெரியுது, அதனால கண்டுபிடிச்சிட முடியுது. இது உள்ளுக்குள்ள நடக்கிறதுனால தெரியறது இல்ல, நடக்கிறதுனால தெரிய மாட்டாங்க. இன்னொன்னு இது கோபப்பட்டது கத்துவாங்கல்ல, அப்படியே அந்த ரூம்ல இருக்கிற பானையே தண்ணியே காஞ்சி போயிடும்னு பாபா. அப்படி எல்லாருடைய வைப்ரேஷனும் இப்ப ஸ்கூல்ல எல்லாம் சில சைக்கோ வாத்தியாருங்க வந்தாங்கன்னா அப்படி எல்லாருடைய மனசு அப்படியே பதறும். அதுல அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அப்படி இருந்துச்சு. ஸோ அவங்க கிட்ட படிச்ச பசங்க ஒய்ஃப் கிட்ட அதே மாதிரி சைக்கோவாயிடுறாங்க. கொடுமை அது. ஸோ
இப்ப இந்த விகாரத்தினாலதான் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்களா ஆயிட்டீங்க. இப்ப பாபா சொல்றாரு, தேவையில்லாத பொருளை நெருப்புல போடுவாங்கல்ல, போகி இந்த மாதிரி பண்டிகையில. இன்னைக்கு உலகத்துல எதுவுமே தேவையில்லைதான், எல்லாத்தையும் போட்டுருங்கன்ற இல்லையா. இந்த உடலே துக்கம் தான் கொடுக்குது, ஆனா உடல்ல இருந்துதான் முயற்சி பண்றோம். பட் இருந்தாலும் புத்தியினால அது இல்லைன்னு நினைச்சுக்கோங்கன்ற. சோ எல்லாம் சொல்லுங்க சிஸ்டர். ஆத்மா இன்சூர் செய்யப்பட்டது போல, எப்பயுமே ஆத்மாவை எரிக்க முடியாது, வெட்ட முடியாது, நினைக்க முடியாது. அது எப்பயுமே நிலையா இருக்க போகுது. மற்றது எல்லாம் நெருப்பு பிடிக்க போகுது. கரெக்ட். அதாவது உடம்புக்கு இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. இப்ப நடிகைகள் மூக்குக்கு இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு எது அழகா இருக்கோ அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆத்மாவுக்கு யாருமே இன்சூரன்ஸ் பண்ண முடியாது. ஆனா நம்ம பண்றோம் இல்லையா. இன்சூரன்ஸ்ல கொஞ்சம் தொகை கொடுப்பாங்க, ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா பல்கா அமௌண்ட் வரும். ஆனா இங்க நம்ம கொடுக்கறது ஒண்ணுமே கிடையாது, காஞ்ச அவளுக்கு சமம். ஆனா தங்க மாட மாளிகையோட 2500 வருஷத்துக்கு கொடுக்குற. இதுதான் இன்சூரன்ஸ். அது 3 யுகம் வரைக்குமே நமக்கு வருது. இப்ப கடைசியிலதான் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்ப வரைக்குமே நம்ம அனுபவிக்கிறது அந்த குணத்துடைய இதுதான். அந்த குணம் ஒட்டிக்கிட்டு இருக்க அதுக்கான புண்ணியம் வந்துடும். குணம் ஃபுல்லா போயிடுச்சுன்னா தான் மாட்டிக்குவோம். ஸோ பாபா சொல்லுவார் இல்லையா, ஒருத்தர் கோபமா இருந்தாங்கன்னா அங்கிருந்து ஓடி போயிடுங்க, இல்லைன்னா பூதம் உங்களுக்குள்ள வந்துடும்னு. காமத்துக்கும் தான். காமத்துக்கும் தான். ஏன் அப்படின்னா அது ஆக்சுவலா உங்களுடைய பாபா கிட்ட இருந்து எடுத்ததை திருடுறதுக்கு வந்துருக்குது. திருடனை பார்த்தா நம்ம பயந்துட்டு தானே ஓடுவோம். அதுக்காக தான். ஏன்னா உங்களை அறியாம தூண்டப்பட்டுடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ அதுக்கு தான் பாபா சத்குருவா வச்சு, பாபா நான் பண்றது ரைட்டா, நான் இதை பார்க்கலாமா, இதை கேட்கலாமா, இதை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு அடியிலும். இல்லைன்னா மாட்டிக்குவோம். அப்புறம் யோகா வரலன்னு அழுது பிரயோஜனம் இல்லை. ஸோ ஆத்மா எந்த பஞ்ச தத்துவத்தினாலையும் ஆனது கிடையாது. மற்றபடி இந்த உலகத்துல உள்ள எல்லாமே பஞ்ச தத்துவத்துல ஆனது. அதுதான் அழியும். ஆத்மா எப்பவுமே இருக்கும், அழிவே கிடையாது. அதுக்கு என்ன அழுக்கு சேரும், அப்புறம் தூய்மை ஆகும். மேல போனதுக்கு அப்புறம் தானே அந்த பூமி எல்லாம் புதுப்பிக்கப்படுது, இயற்கை எல்லாம். கரெக்ட். பஞ்ச தத்துவங்கள். ஆனா மேல போறதுக்குள்ள எந்த அளவுக்கு நம்ம தூய்மையின் பலத்தை நிரப்பிக்கிறோம். எல்லாத்தையும் தூய்மை ஆக்குவார் பாபா. ஆனா தூய்மையின் பலம், ஆயுளை அதிகரிக்கிற அளவுக்கு பலத்தை நிரப்பிக்கிட்டீங்கன்னா ஆரம்பத்திலே வந்துடுவீங்க. சோ ஒண்ணு தூய்மை ஆகுது, இல்ல அழுக்காகுது. மற்றபடி அழிஞ்சு போறது கிடையாது ஆத்மா. இதுல மட்டும் கவனம் வைங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. நம்ம ஆத்மா எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கோ அந்த அளவு இயற்கை தூய்மையாகும் போதுதான் நம்ம கீழே இறங்கி வந்துடும் டக்குன்னு. கரெக்ட். சூப்பர் சூப்பர். இதுக்கு தகுதியான ஆத்மா இதுதான். ஸ்கூல்ல கூட கிரேட் பிரிக்கிறாங்கல்ல, நல்லா படிக்கிற பசங்க ஒரு குரூப், ஒரு செக்ஷனு, நல்லா படிக்க, அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூல்லே பிரிக்கிறாங்க. அங்க போய் சண்டை போட முடியுமா, என்ன ஏன்டா பிரிக்கிறீங்கன்ட்டு? கடவுளே பிரிச்சுதான் அனுப்புறாரு. சரி. பூமி மட்டமா ஆகும்போதுதான் அவங்க கீழே இறங்கி வராங்க. கண்டிப்பா. பூமி கொஞ்சம் ரஜோ நிலைக்கு வரும்போது மத்த ஆத்மாக்கள் யாரு ரஜோ அந்த குவாலிபிகேஷன்ல இருக்காங்களோ அவங்க இறங்கி வராங்க. அப்படி அட்ராக்ட் ஆகுறாங்க அந்த டைம் வரும்போது. நம்ம அறியாமலே சொல்லுவாங்க. இப்ப பெண்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நான் என்ன பாவம் பண்ணணும், இந்த மனுஷன் கிட்ட மாட்டிக்கிட்டேன். அப்ப ஏதோ ஒண்ணு பண்ணி இருக்கிறாங்க இதுக்கு ஈக்குவலா அப்படின்றது தெரியும். என்ன பாவம் பண்ணணும்னு. கரெக்ட். சோ 2 ராஜ்யம் இருக்குது. பாண்டவர்களுடையது, ராவணனுடையதுன்னு சொல்றாங்க. சாரி, கௌரவர்களுடையதுன்னு சொல்றாங்க. ஆனா பாண்டவர்களுக்கு தனி அரசாங்கம் கிடையாது, அது ஈஸ்வரிய அரசாங்கம் இல்லையா. கடவுள் என்ன சொல்றாரோ அதை தான் செய்வோம். அந்த ராஜ்யத்தை குப்தமாக ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம். தேவதையாக மனிதர்களை ஆக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா எங்க இருந்து திடீர்னு கலியுகம் முடிஞ்சோடனே தேவதைகள் வந்தாங்க, மேல இருந்து குதிக்கவா செஞ்சாங்க இல்லையா. ஆனா இந்து மதத்திலே சொல்லுவாங்க, சத்தியுகத்துல ரொம்ப உயர்ந்தவர்கள் இருப்பாங்க, கலியுகத்துல ரொம்ப தாழ்ந்தவர்கள். இது முடிஞ்ச உடனே மறுபடியும் சத்தியுகம் வருதுன்றாங்க. எப்படி திடீர்னு வருது? கல்கி அவதாரத்துல எல்லாத்தையும் கொன்னுடுவாரு. கொன்னுட்டா அப்ப எல்லாரையும் தான் கொல்லணும் இல்லையா. சோ இந்த விஷயத்த யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. மற்றபடி தேவதைகளும் மனிதர்கள் தான். ஆனா அவங்களை யாரு அப்படி ஆக்குனாங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு தகுதியுடையவராக?
அப்படின்றத உங்களுக்கு கூட இதுக்கு முன்னாடி தெரியாதுதான் அப்படின்னும் பொழுது மற்றவர்களுக்கு எப்படி தெரியும் இல்லையா? உங்களுக்கே தெரியாதுன்னா மத்தவங்களுக்கு எப்படி தெரியும்ன்றாரு. செம சூப்பர் இல்ல? ஏன்னா நீங்க தான் ஒவ்வொரு கல்பத்திலும் கேக்குறீங்க, நீங்களே மறந்துட்டீங்க. அவங்க ஒருபொழுதும் கேட்டதில்ல. அப்ப மத்தவங்களுக்கு எப்படி தெரியும்? செம பாயிண்ட் சொல்றாரு. சொல்லுங்க சிஸ்டர். இந்த லட்சுமி நாராயணன் சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தார்கள். பிறகு 84 பிறவிகளை எடுத்து தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளார்கள். ஷியாம் மற்றும் சுந்தர் இவருடைய பெயரும் இது போல வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் மனிதர்கள் அதன் பொருளை புரிந்து கொள்கிறார்களா என்ன அப்படிங்கிறார். ஷியாம் சுந்தர்னு சேர்த்துடுறாங்க பேர. அழுக்கா இருக்கும்போது ஷியாமா இருக்காரு, ஆத்மா தூய்மை அடையும் போது சுந்தரரா ஆயிடுறாரு. அவங்க எப்படி திரும்ப அர்த்தம் புரிஞ்சுக்கிறாங்க? ஷியாம்னா கருப்பு, அவங்க அழுக்குன்னு புரிஞ்சுக்கிறது இல்ல. ஷியாம்னா கருப்பு. சோ அப்ப கருப்பு தான் அழகு அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. சோ அர்த்தமே தெரியல உங்களுக்கு, நமக்கு தான் கிளீனா தெரியுது. அதே மாதிரி இந்த ஒரே உலகத்தை நடக்கிற விஷயத்த ரெண்டு வெவ்வேறு உலகத்தில் நடக்குது, சொர்க்கம் எங்கேயோ நரகம் எங்கேயோ அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும் உலகம் ஒண்ணுதான், நேரம் தான் வேற இல்லையா? ஒரு குழந்தை வந்து கமலாசன் காமெடி சொல்ற மாதிரி இது எப்ப உரிச்சது இந்த கோழிய, சின்னதா இருக்கொத்த உரிச்சது அந்த மாதிரி குழந்தையா இருக்குது, பெருசாயிட்டா அது வேற ஆள், அதே ஆளுதான், வேற நேரம் இப்படி ஆயிடுச்சு. அந்த மாதிரி தூய்மையா இருந்த உலகம் இப்ப பழசாகும் போது அது நரகம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி சொர்க்கமா இருந்துச்சு அப்படின்னு பாபா சொல்றாரு. சோ இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதன் மூலமாகத்தான் நம்ம இனிமையானவர்களாக ஆகுறோம். ஆனா இத புரிய வைக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆயிடுவோம். சோ எப்ப பிரம்மா பாபா இத புரிஞ்சுக்கிட்டாரோ மிக மிக இனிமையானவர் ஆயிட்டார். அந்த போதையிலே இருக்காரு. ஏன்னா காட்சி வேற காட்டிட்டாரு. சும்மாவே அவர் புத்திசாலியா தான் இருப்பாரு, இதுல காட்சி வேற காட்டிட்டாரு. அவ்வளவுதான். என்ன ஆனாலும் கோபப்படக்கூடாது. ஒருத்தன் கண்ணு முன்னாடி வந்து துப்பிட்டு போறான், நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா, குடும்பத்தெல்லாம் பிச்சுட்டு போறியன்ட்டு. பக்கத்துல இருந்த பிகேக்கு செம கோபம். அவர் சொல்றாரு, என்ன அவருக்கு ஞானம் தெரியாது, உனக்கு யோகா வராது, நீ இப்படி கத்துனா கம்முன்னு வான்ட்டு அழிச்சிட்டு போனாராம். அப்ப எந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறாரு பாருங்க இல்லையா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நம்ம வாதம் பண்ணும்போது கூட நம்ம அமைதி போயிடும். அப்ப அமைதியா இருக்கிறவங்க தான் அவங்கதான் வெற்றி பெற்றாங்க. இந்த ஞானத்தை கொடுக்கும்போது கூட அப்படியே கூலா இருந்து கொடுக்கணும். இல்லையா, சரி ஓகே வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு எஸ்கேப் ஆயிடும். அவங்க பின்னாடி என்ன சொல்றாங்க அது பிரச்சனை கிடையாது. பாரு என் கூட பேச சமாளிக்க முடியல, அவன் பயந்துட்டு ஓடிட்டான், அது முக்கியம் கிடையாது. ஆனா இதை நினைச்சுக்கிட்டே அவருக்கு தூக்கம் போயிடும். நான் ஜெயிச்சிட்டேன்ட்டு நம்ம இங்க அமைதியா வந்துடுறோம். இங்க வந்து யுத்தத்தின் விஷயம் கிடையாது. தேவதையானது ஒண்ணும், ஏன்னா புராணத்துல வந்து அரக்கர்கள் புடிச்சுக்கிட்டாங்க, அரக்கர்கள் கிட்ட வந்து தேவதைகள் சண்டை போட்டு வாங்குற மாதிரி காட்டுவாங்க. அது மாதிரி எல்லாம் எப்பயுமே தேவலோகத்துல அந்த அரக்கர்கள் வந்து பிடிக்கிறாங்க. அது மாதிரிதான் புராண கதையெல்லாம் வந்துட்டே இருக்கும். தேவேந்திரன் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுப்பாரு, அந்த மாதிரியேதான் ஒரு கதைகள் தான். கரெக்ட். அடைக்கலம் கேட்பாரு, அப்பதான் முருகன் அனுப்புவாங்க, அப்புறம் விஷ்ணு அனுப்புவாங்க, இல்லாட்டினா ஒரு ஆயுதம் கொடுப்பாங்க, வஜ்ராயுதம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ எல்லாமே இப்போத்தைய விஷயம்தான். எவ்வளவு புத்திசாலி ஆக்கி இருக்கிறாரு பாபா அப்படின்றாரு. சொல்லுங்க சிஸ்டர். சிவகாசி, விஸ்வநாத், கங்கா அவ்வளவுதான் கூறிக்கொண்டு மட்டுமே இருக்கிறார்கள். சிறிதளவும் பொருள் புரியாமல் உள்ளார்கள். புரிய வைத்தீர்கள் என்றால் நீங்கள் எங்களுக்கு என்ன புரிய வைப்பீர்கள்? நாங்களோ வேத சாஸ்திரங்கள் ஆகியவை அனைத்தும் படித்துள்ளோம் அப்படிம்பாங்களாம். இதுதான் கொடுமை. அவங்க கிட்ட என்ன இந்த அம்மா படிக்காத அம்மா வந்து எனக்கு சொல்லுது, இப்படிதான் உங்களுக்கு தோணும். நான் படிக்காத வேதத்தையாப்பா நீ படிச்சுட்ட அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ஈஷா சத்குரு கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டாரு, ஏன்னா ஆதி யோகின்றீங்க, எந்த வேதத்துல இருக்குது எதுல இல்லையேன்னு. அவர் புத்திசாலியா சமாளிக்கிறாரு பாருங்க. எந்த வேதத்தை நீங்க படிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா இந்து மதத்துல ஆயிரக்கணக்கான வேதம் இருக்குது. அப்படியே இல்லாட்டினாலும் அதுல நிறைய அழிஞ்சிடுச்சு, இப்பயும் 100 வேதங்கள் இருக்கு, நீங்க எந்த வேதத்தை படிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்ப இவர் ஏதோ படிச்சா மாதிரி இருக்கும். அடுத்தது இவர் சொல்றாரு, நான் வந்து எனக்குள்ள இருந்து சொல்றேன். ஏன்னா வெளியில படிக்கிறவங்க எல்லாம் முட்டாள்கள், அவர் உள்ள இருந்து சொல்றாராம், அவரு கண்டுபிடிச்சிட்டாராம். தன்னை ஒரு கடவுளாகவே ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். சரி,
ஸோ நமக்கு வந்து குழந்தைங்க இத வரிசைக்கிரமமா தாரணை பண்றோம். அப்ப என்னன்னா, நாம அவங்களுக்கு அதான் பாபா சொல்றாரு இல்லையா, பாம்பும் சாகணும், கம்பும் உடையக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப ஆமா. பணிவா போய் அப்படியே ஸ்லைட்டா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஸ்லைட்டா சொல்லிட்டு வந்துடணும். ம். அத நீங்க பிரம்மகுமாரி மட்டம் தட்டி கூட சொல்லலாம். பிரம்மகுமாரிகள் என்னமோ கடவுள் வந்துட்டாருன்றாங்க என்னங்க அப்படின்னு நீங்க சொல்லும்போது அவங்க அதை கேட்டுக்கிறாங்க. ஓ, பிரம்மகுமாரி இப்படி நினைக்கிறாங்களா அப்படி. ம். இது வந்து ஒரு இடத்துல அது நடந்துச்சு. எப்பயாவது ஒரு டைம் மனசுல தோணுது. மெர்ஜ் ஆஹ் ஆகுது, எமர்ஜ் ஆகுது. கரெக்ட். நம்ம இப்ப சொல்றது காதுல வாங்காத மாதிரிதான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு காலகட்டம் வரும்போது, அவங்களுக்கு ஒரு கஷ்டமோ, இல்ல ஏதாவது ஒரு காலகட்டம் வரும்போது அவங்களுக்கு புரியுது. ஆக்சுவலா ஒரு ஹிந்தியில ஒரு ஃபேமஸான சாமியார், அவர்கிட்ட ஒரு லேடி போய் சொல்றாங்க, பிரம்மகுமாரிகள் குடும்பத்தை விட்டு போன்றாங்க, இது பண்ணுன்றாங்க, அது பண்ணுன்றாங்கன்ட்டு ஏதோ சொல்றாங்க. பட் ஆனா உண்மையிலே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தான் சொல்றாங்க. பட் சரியா ஹிந்தி தெரியாதனால என்ன சொன்னாங்கன்னு தெரியல. பட் எப்படியோ பிரம்மகுமாரி அதை பற்றி ஒரு விஷயம் உள்ள போகுது. அது பாபாவுடைய விளையாட்டே விளையாட்டு. பார்ப்போம். ஸோ ஏன் மனிதர்களுக்கு இது புரியலன்னா, கல்லு புத்தி உடையவர்களாக ஆகிடுறாங்க. அதாவது நம்மளதான் சொல்றாரு, மற்றவர்களை சொல்லல. அதனால எந்த நேரம் எதை சொல்லணும்ன்றது மறந்துடுறாங்கன்ற. இல்ல, நேத்து கூட சொல்லியிருந்தாரு, அது எப்படி அன்னப்பறவை அதாவது பஞ்சு நெருப்பு ஒன்னா இருந்து எப்படி பத்திக்காம இருக்கும். கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஆனா இதை நடத்துறது கடவுள்னு சொல்லணும். நீங்க அதை நீங்க மறந்துடுறீங்க. நீங்க சொல்றது ரைட்டு தான், மனிதர்களால முடியாது. கடவுள்ன்றது புரிஞ்சாதான் அவங்க இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. கரெக்ட். இப்ப நாம என்ன, நீங்க எங்க இருந்து படிச்சுட்டு வந்தீங்க, நான் படிக்காததான் நீங்க படிச்சிட்டீங்கன்னு கேக்குறாங்க. நடத்துறது கடவுள்ங்கறத அவங்களுக்கு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும். அததான் நம்ம சொல்றோம், நீங்க புத்தகத்தை படிச்சு வந்தீங்க, நாங்க இந்த புத்தகத்தின் மூலமாக ஒருவரை அடையலாம்னு நினைக்கிறீங்களா, அவர்கிட்ட நேரடியா படிச்சுட்டு வந்திருக்கோம் இல்லையா. கடவுளுடைய மாணவர்கள்ன்றதுதான் இங்க முக்கியம். நீங்க அர்ஜுனன் ஒவ்வொரு தடவையும் துரோணருடைய சிஷ்யன் சொல்லிட்டு தான் அம்பே விடுவான். அப்ப நமக்கு மெயின் அவரை வந்து அப்பா வந்து எனக்கும் தான் அப்பான்றுவாங்க. ஆனா எனக்கு டீச்சர், எனக்கு தான் டீச்சர். அதை மத்தவங்க சொல்ல முடியாது இல்லையா. அவர்கிட்ட நம்ம தானே படிக்கிறோம். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அன்னப்பறவையும் இருக்குது, கொக்கும் இருக்குது. ஸோ துக்கம் வந்து கொக்கு தான் கொடுக்கும் இல்லையா. மீனை பிடிச்சி சாப்பிடும். அன்னப்பறவை வந்து நம்ம தூய்மையான தண்ணியில தான் இருக்கும். ஸோ அப்ப துக்கம் கொடுக்கறவங்க எல்லாம் கொக்குன்றார். அரக்கர்கள், அசுரர்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா அவங்கள வந்து நீங்க டக்குன்னு எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. பல விகாரிகள் சென்டருக்கு வராங்க, நாங்க தூய்மையா இருக்கிறோம் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இது பொய்யான உலகம் இல்லையா. ஆனாலும் இதுல 3 தரம் இருக்குது. முதலாம் தரம், 2ஆம் தரம்ட்டு சொர்க்கத்துக்கு 3 பேரும் தேவைப்படுறாங்கல்ல. பட் ஆனா பாபா சொல்றாரு, நீங்க தூய்மையா இருக்கிறதுக்கான முழு நிரூபணம் கொடுக்கணும்ன்ற. மதுபனுக்கு போகணும் அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும். பெரும்பாலும் அவங்களே பண்ணிடுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா, ஆபாச படம் பாக்குறீங்களா, காமம் சார்ந்த வேற ஏதாவது கூட பண்றீங்களா, இவ்வளவும் இருக்கும் அதுல. சோ அதையெல்லாம் டிக் பண்ணி அதுக்கேத்த மாதிரி தான் அவங்க அழைச்சிட்டு போவாங்க. ஸோ பெரும்பாலும் அவங்களே அதை டிக் பண்ணிடுறாங்க. சரி. ஸோ இங்கதான் சொல்றாரு, 2 பேரும் ஒன்னா இருந்து தூய்மையா இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க நிறைய பேரு. யோக பலம் இல்லாததுனால இந்த சின்ன விஷயத்த கூட உங்களால புரிய வைக்க முடியலன்ற. அவங்க சொல்லும் போது பலகீனமா இருக்கிறவங்க, ஓ முடியாது போல இருக்குது, அதனாலதான் நம்மளால முடியல போல இருக்கு, இப்படி நினைச்சுக்கிட்டு விட்டுட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. இது இயற்கைக்கு விரோதமாக இருக்குது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கடவுள் எங்களுக்கு நடத்துறாருன்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டீங்கன்ற. இதுதான் முக்கியமான விஷயம். இங்க முதல் ஞானம் கடவுள் நடத்துறாருன்றதுதான். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. ரொம்ப பிரபலமானவங்க எல்லாம் பேசும்போது கடவுளை பத்தியே வாயை திறக்கிறது கிடையாது. ரெகுலரா ரொம்ப நம்பர் 1 இருக்கிறாங்க, கடவுளை பத்தியே பேசுறதுல. கடைசியில அவங்க பேசி முடிச்சப்புறம், டு லேர்ன் ராஜயோகா மெடிடேஷன், விசிட் தி நியரஸ்ட் பிரம்மகுமாரிஸ் மெடிடேஷன், அதை வச்சுதான் பிரம்மகுமாரினே தெரியும். சோ இப்படி பண்ணிடுறாங்க.
சொல்லலாம். ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கணும். அந்த ஒரு அது இது கூட உள்ள போயிட்டா கூட அது புரியும். அது சொல்றது மட்டும்தான் கிடையாது. எல்லாத்துக்குமே ஆத்மா சொல்யூஷனே இல்லையா? ஆனா அதை மட்டும் சொல்றது கிடையாது. இவங்களா சொல்யூஷன் கொடுக்குறாங்களா? அது அஞ்ஞானிகள் பேசுற மாதிரி இருக்கு, சைக்காலஜிஸ்ட் பேசுற மாதிரி இருக்கு. மத்தவங்கள கவர்ற மாதிரி பேசணும்னு பேசுறாங்க. ஆனாலும் இந்த ஒரு லைனையும் நம்ம சொல்லணும் இல்லையா? அது கடமை, முக்கியமான வேலை, கடமையே அதுதானே. சொல்யூஷனா இதுதானே வரும். இப்ப ஃபேமஸான சைக்காலஜிஸ்ட் விகேடி பாலனுடைய பொண்ணு சரண்யா ஜெயக்குமார் டாக்டர் கதறி கதறி அழுகுறாங்க நேத்து. அப்ப அவங்களுக்கு சைக்காலஜி அவங்களுக்கு பாதுகாக்கலையே. அதுதான் இங்க விஷயம். இத்தனைக்கும் பிரம்மகுமாரி சென்டருக்கும் வந்திருக்கிறாங்க. வந்து ஒரு அவங்க ஸ்டூடெண்டா இல்ல சும்மா சீஃப் கெஸ்டா வந்தாங்களோ தெரியல. சமீபமா அவங்க வீடியோ கூட வந்துச்சு. சரி, அது ஒரே நாள்ல போகாது இல்ல, கேட்டுக்கிட்டே இருக்க தானே போகும். சோ பாபா சொல்றாரு, எவ்வளவு பெரிய லாட்டரி சீட்டு கிடைச்சிருக்குது உங்களுக்கு தெரியுதா? இல்ல அந்த அதாவது அரசாங்க லாட்டரி சீட்ல கூட ஏதோ டாக்ஸ் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க அது கூட கிடையாது, ஃபுல்லா உங்களுக்கே. 21 ஜென்மத்துக்கு சொர்க்கத்தின் எஜமானர் ஆகுறீங்கன்றது கற்பனையிலாவது நடக்குமா? அப்ப இவ்வளவு சந்தோஷம் வரணும். இப்ப நிறைய குழந்தைங்க தூய்மையா திருமணம் பண்ணிட்டு தூய்மையா கூட இருக்கிறாங்க. ஏன்னா தேவதைகள் அப்படி இருக்கிறாங்க. சோ அதுதான் அங்க இந்து தெய்வங்களுக்கு பக்கத்துல 2 ஜோடி இருக்கிறத காட்டுவாங்க எப்பவுமே. ஒண்ணு கலியுகத்துல தூய்மையா இருக்கிற ஜோடி லட்சுமியை கல்யாணம் பண்ணணும்ன்ற லட்சியத்தோட இருக்கிறது இல்ல. இந்த பக்கம் வள்ளி குறத்தி, இந்த பக்கம் இந்திரனுடைய மகள் தெய்வானி, அப்படி இருக்கிறாரு முருகர். சோ தேவதைகள் விவாகம் தான் செய்வாங்கன்னு புராணத்திலே வரும், இருக்குது. கரெக்ட். அந்த வார்த்தை இருக்குது. கரெக்ட். ஜோசியத்துல கூட சொல்லுவாங்க, நீங்க வந்து கந்தர்வ விவாகம் செய்ய வேண்டியது அப்படின்னு எனக்கு கூட சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன மீனிங்ல சொன்னாங்கன்னு தெரியல, ஏதோ மிஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல கந்தர்வ விவாகத்துக்கு வந்து இதுதான் அர்த்தம்னு எங்க அம்மா கூட சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பக்தி மார்க்கம் தான், அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், தூய்மையா இருப்பாங்க. சரி, சோ அப்படி தூய்மையான உங்களை இருக்க வைக்கக்கூடியது பாபா மட்டுமே. வேற எதன் மூலமாகவும் உங்களால தூய்மையா இருக்க முடியாது. பாபாவை பிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு இது சாத்தியம். ஞானம், பக்தி, வைராக்கியம். அரை கல்பம் ஞானம், அரை கல்பம் பக்தி. இப்ப பக்தியின் பழக்க வழக்கத்துல இருந்து அப்படியே வைராக்கியம் இல்லையா? தப்பு பண்ணிட்டு தண்டனை வரும்போதெல்லாம் கடவுள் கிட்ட போய் அழுவுறது. தப்பே பண்ணாதன்றாரு பாபா. முடிஞ்சு போச்சு, முடியலையே, அதுக்குதான் சக்தி எடுன்றார். இந்த அழுக்கான உலகத்துல நீங்க எதுக்கு இருக்கணும்னு கேக்குறாரு. உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? உங்களுக்காகவே நான் அழகா சூக்ஷ்மவாதனை கட்டி வச்சுட்டு வரேன்றார். வரும்போதே சொல்றாரு, நான் வரும்போதுதான் படைச்சிட்டு வரேன்ட்டு. ஏன் படைச்சாரு? டே உங்களுக்காக தான்டா படைச்சிருக்கிறேன். இல்ல நீங்க அங்க வாங்கன்றதுக்கு தான் படிச்சிருக்கிறாரு. டக்குன்னு மேல போயிடணும், அப்பா கிட்ட போய் வழி கேட்க வேண்டியதுதான். இப்படி எல்லாம் நடக்கும்போது டக்குன்னு எஸ்கேப் ஆகி போயிடணும், அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கணும்ன்றார். எவ்வளவு நேரம் உங்களால நிலைச்சிருக்க முடியும்ட்டு இப்ப சமீபமா 1969 அவ்யக்தமர்ல கூட பாபா கேட்டிருந்தார். சோ இதுதான் வந்து கடலுக்கு நடுவுல தங்க துவாரகை கிருஷ்ணர் கட்டிட்டு போனாருன்னு சொல்லப்படுறது. சோ கடலுக்குள்ள இருக்கிற விஷயம் கிடையாது, மேல புத்தியினால போற விஷயம். சோ எப்படி ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற மாதிரி இந்த உடம்ப விட்டுட்டு டக்குன்னு நீங்க போயிடணும் பரந்தாமத்துக்கு. சோ அதுக்கு இப்பத்துல இருந்தே ஆத்மான்ற உணர்வுலயே இருக்கணும். இதுதான் இங்க ஆதாம் ஏவாள் நிர்வாணமா படிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஆத்மா உடம்புன்ற ட்ரெஸ்ஸே இல்லைன்னு புரிஞ்சுக்கோன்றாரு கடவுள். இது அவங்களுக்கு புரியல அவங்களுக்கு. ஏன்னா இப்ப வீட்டுக்கு போகணும். சோ இந்த விஷயத்த குறிப்பா மறக்காதீங்க. எந்த விஷயம்? அப்பா முதல்ல, அப்பா அடுத்ததுதான் ஆஸ்தி. சொல்லுங்க சிஸ்டர். தந்தை புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார். தந்தை அநேக முறை புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்ய வந்துள்ளார். பிறகு நரகத்தின் விநாசம் ஆகி விடுகிறது. நரகம் எவ்வளவு பெரிதாக உள்ளது, சொர்க்கம் எவ்வளவு சிறியதாக உள்ளது. புதிய உலகத்தில் இருப்பது ஒரு தர்மம், இங்க எத்தனை ஏராளமான தர்மங்கள் உள்ளன. அங்க வந்து ஒரே தர்மம் தான் இருக்கு, தேவதா தர்மம். சங்கரன் மூலமாக விநாசம் என்று எழுதப்பட்டுள்ளது. அநேக தர்மங்களின் விநாசம் ஆகிறது. பிறகு பிரம்மா மூலமாக ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை ஆகிறது. இந்த தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்தார்? பிரம்மாவோ ஸ்தாபனை செய்யவில்லை. பிரம்மாதான் பதீத நிலையிலிருந்து பாவனமாக ஆகிறார்.
என்னை பதிதனிலிருந்து பாவனமாக ஆக்குபவர் என்று கூற மாட்டார்கள். ம். பாவனமாக இருக்கும் பொழுது லட்சுமி நாராயணர் என்ற பெயர் உள்ளது. கரெக்ட். ஆமா. ஆக்குறது கடவுள் தான். பகவான் சிவபகவான் தான் நம்ம ஆக்குறாரு. பிரம்மா ஆக்க போறது கிடையாது. ஏன்னா அவரே பதிதமா தான் இருக்கிறாரு. அது ஆனதுக்கு அப்புறம் தான் நாராயணர் பேரெல்லாம் வருது. கரெக்ட். ஸோ பாபா அனாதி, ஆத்மா அனாதி, நாடகம் அனாதி. இந்த 3 எப்பயும் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆத்மால அதுல இருக்கிற நடிப்பு தான் நடிக்கும். ஏன்னா இதுக்காக தான் இந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறது. மைண்ட்ல சுத்திக்கிட்டே இருக்கணும். இதன் மூலம் தான் 21 ஜென்மத்திற்கு எஜமானரா இருக்கிறீங்க. அப்படியே அது முடிஞ்ச உடனே அனாதை ஆயிடுறீங்கன்ற. அதுதான் கொடுமை இல்லையா? துவாபரகத்துல இருந்து அனாதை தான் நாம. ஆனாலும் இப்ப பாருங்களா, மற்ற மதத்துல எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ். அவர்களோட ஒப்பிடும்போது இந்தியா நல்லாவே இருந்தது. மற்ற மதம் வந்த பிறகும் கூட இப்பதான் வந்து மோசமாக ஆகிடுச்சு. 50 வருஷத்துக்குள்ளதான் மோசமாக. கரெக்ட். ஆனா ஆத்ம சக்தி இழந்திருக்கும். ஆனால் அதை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரல. அந்த இன்டர்நெட் வந்துச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, எல்லாம் விழுந்துட்டாங்க. கொஞ்சம் எண்ணத்துல வெளியில செயல்படாம இருந்திருப்பாங்க இல்லையா அந்த காலத்துல. எண்ணத்துல வந்தா கூட கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் சக்தி இல்ல. அந்த எண்ணத்தை கூட ட்ரிகர் பண்ற சூழ்நிலை இல்லாத போது தெரியாது. அந்த ட்ரிகர் வரும்போதுதான். இப்ப ஒரு சகோதரி வந்து வெளிநாட்டுல யூடியூபர், அவங்க முதல்ல ஏதோ ஒரு ஆல்கஹால், ஏதோ ஒரு ட்ரிங்க், வோட்காவோ ஏதோ ஒண்ணு குடிக்கிறாங்க. குடிக்கும்போது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஏதோ ஒரு பார்ட்டியில சும்மா கொஞ்சோண்டு குடிச்சாங்களுக்கு பிடிக்கலையா. அடுத்த நாள் வந்து அது குடிக்கணும்ன்ற எண்ணம் வந்துகிட்டே இருக்குதான், நான் ஸ்டாப்பா. அதுல இருந்து பயங்கர அடிக்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா அது முன்ஜென்மத்தை ட்ரிகர், டக்குன்னு ட்ரிகர் ஆகுது. அப்படிதான் இந்தியர்கள் ஆனது. இந்தியர்கள் அந்த சக்தி இழந்து இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கட 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 கடன்னு இறங்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் அந்த நேரத்துல பாபா நம்மள தூக்குறாரு. பாபா எங்க போற, உலகத்தையே கீழே இழுத்துட்டு போயிடுவோம் இருக்குதே, வா அப்படின்னு மேல அழிச்சிட்டு வர்றாரு. அடுத்தது அந்த தலையில அந்த 3ஆம் பிறைய சூடிக்கிற மாதிரியும், அப்புறம் அந்த பன்றி அவதாரம் எடுக்கும்போது லட்சுமி அந்த கொம்புல லட்சுமி உலக உருண்டையே தூக்கி வச்சிருப்பாரு. அந்த தசாவதாரத்துல வருது இல்லையா, 10 அவதாரத்துல 1 பன்னி அவதாரம். நாராயணன் பூலோகத்தை வந்து கொம்புக்கு மேல இப்படி தாங்கி பிடிப்பாரு அந்த பூமிய. பூமி அழியும் போது தாங்கி மேல ஏத்துறாரு. கரெக்ட். கீழ் நோக்கி போயிட்டு இருக்குது, அத உயர்த்துறாரு அவரு. சூப்பர். ஸோ கடவுள் கிட்டேயே மனிதர்கள் வந்து சின்ன வயசுல ஜென்ரலாவே எனக்கு நல்ல புத்தி கொடுன்னுவாங்க. வளர வளர என் பையனுக்கு நல்ல புத்தி கொடுன்னுவாங்க. இவங்க என்னமோ புத்திசாலி ஆயிட்ட மாதிரி. ஸோ தூய்மையா எனக்கு நல்ல புத்தி கொடு சாமின்னு கேளு, அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. கரெக்ட். 2 வயசு. கரெக்ட். ஸோ எங்களை தூய்மையாக்கி எங்க நடத்தையை சீர்திருத்துங்கன்னு தான் கூப்பிட்டீங்க. இப்ப எந்த அளவுக்கு சீர்திருத்தப்பட்டு இருக்குதுன்னு பாருங்க. ஆனா சில குழந்தைங்க சீர்திருந்ததுக்கு பதில் இன்னமும் கெட்டு போயிடுறாங்க. அது அவங்க நடத்தையிலே தெரியும். இன்னைக்கு அன்னப்பறவையா இருக்கிறாங்க, நாளைக்கே கொக்காயிடுறாங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் பேப்பரும் வரும்போது அந்த அளவுக்கு மோசமா ஆயிடுறாங்க. ஸோ அப்ப இங்க எதுக்காக வந்திருக்கிறோம்? என்ன ஆனாலும் ஆடாம அசையாம உட்காந்துட்டு இருக்கோம். அதுதான் முக்கியமான விஷயம். ஆஞ்சநேயர் அவருடைய வாழையே சுருட்டி சிம்மாசனமாக்கி உட்கார்ந்துட்டு இருப்பாரு ராவணன் முன்னாடி. அப்ப என்ன அர்த்தம்? ராவணன் வந்து ஆட வச்சிடுவான். ஆடாம அசையாம உட்காந்துக்கணும், சுயமரியாதையில இருக்கணும்ன்றதான் அதோடைய வாழிலே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. சோ மாயை வந்து கண்ணுக்கு தெரியறது கிடையாது. அதனால குழந்தைங்களுக்குள்ள என்ன விஷம் இருக்குதுன்ட்டு முரளி எடுக்கும்போது தெரியறது இல்ல, வெளியில போனோடனே எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடுது. ஸோ ஆச்சரியப்பட்டு தான் கேட்குறாங்க, ஆனாலும் விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ எலும்பு சுக்குநூறு ஆகிற அளவுக்கு விழுந்துடுறாங்கன்ற. ஸோ அந்த மாதிரி அசுத்தமானவர்களை கூப்பிட்டு வராதிங்கன்ற. ஆனாலும் சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க. ஏன்னா இந்த ஞானம் அழியாதுல்ல, இதோடைய பலனை கொடுத்தே தீரும். கடைசி ஒரு வருவாங்களா திரேதாயுகத்துல, அந்த மாதிரி வருவாங்களா? கரெக்ட். இப்ப முயற்சி செய்து உயர்ந்த பதவியை அடையுங்க.
ம். இதுல பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல வந்து துரியோதனன் எல்லாம் சொர்க்கத்துல இருக்கிறதா கடைசியில தர்மர் பார்த்து ஷாக் ஆயிடுவாராம். அப்ப என்னன்னா 2 பேரும் ஒரே ம். குரு கிட்ட தான் படிக்கிறாங்க. அப்படின்னா என்ன? எல்லாம் பாபா குழந்தைங்க தான். அதுல கொடூரமாக ம். இருக்கிறவனும் ஞானத்தை கேட்டதுனால வந்துருவான் சொர்க்கத்துக்கு. அதுதான் இங்க ம். மெசேஜ். ம். ம். ஆனா அந்த மெசேஜை நம்ம யோசிக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக இன்னும் பாண்டவர்களை காணும்ட்டு இன்னொரு இது போட்டுருவாங்க. அப்புறம் அவர் வேற எங்கேயோ இருக்கிறாங்கன்னு காட்டுவாங்க. சரி, ம். அதான் பாபா சொல்றாரு, எவ்வளவு முயற்சி பண்ணி உயர்ந்த பதவிக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டாலும் விகாரத்துல வேற அந்த செகண்டே எல்லாம் காலின்ற. அப்ப காமம் எவ்வளவு ம். பெரிய எதிரின்னு பாருங்க அப்படிங்கிற. இல்லையா, அந்த பானையில தண்ணி புடிச்சிட்டு வந்து அது விழுந்துச்சுன்னா என்ன ஆச்சு? அந்த மாதிரி தான் ம். இது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ம். ஆனா உங்களுடைய புத்தி நல்லா மாறி இருக்குது பாபா குழந்தையாகி. இருந்தாலும் மாயா ம். ஏமாத்திட்டு தான் இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆசையை கொடுத்து மாத்திடும் இல்ல. ம். ஆஹ் so அதனால ஆசைனா என்னன்னே தெரியாத நிலையை அடையணும். ஒரு ஆசை வச்சாலும் எல்லாத்தையும் இழந்துடுவீங்கன்ற. அது போதும் ஆமா. மாயா வர்றதுக்கு இல்லையா. ம். எதன் மீது ஆசை இருக்கக்கூடாது சொர்க்கத்தை தவிர. அதன் மீது மட்டும் ஆசை இருந்துகிட்டே இருக்கணும். அதாவது இந்த ம். கலியுகத்துல எதன் மீதும் ஆசை இருக்கக்கூடாது. ஆமா. அது சுத்தமான ஆசை. அது போக போறோம். அது சொர்க்கத்துல எல்லாம் இருக்கதான் போகுது. அதுக்குதான் அதையே ம். பார்த்துக்கிட்டு இருங்க. அங்க என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும், ராஜ்யம் எப்படி இருக்கும், விலங்குகள் எப்படி இருக்கும், ம். பறவைகள் எப்படி இருக்கும். இப்ப கூட ஒரு இந்த யூடியூப்ல எல்லாம் பாக்குறோம், நார்த் இந்தியால ஒரு சகோதரி என்னமோ அவங்க பாஷையில பேசுறாங்க. அப்படியே அது கிளியே பல கலரா இருக்குது. அப்படியே குடு குடு குடுன்னு ஆ. ஓடியாந்து வந்து உட்காருது. அதெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. ம்ஹ்ம். அப்ப சொர்க்கத்துல எப்படி இருக்கும்? இங்கேயே இப்படி இருக்குதா? இப்ப எல்லாமே மனித அன்புக்கு இயங்குதுன்னு தெரியுது. ம். ஜஸ்ட் அவங்க டெய்லியும் அந்த இதெல்லாம் போடுவாங்க போல இருக்கு, தானியம் எல்லாம். இதை வச்சே அப்படி ஆகுது. ம். சோ அப்ப அதை கற்பனை பண்ணிட்டு இருக்கணும். அங்க எல்லாமே நம்ம கிட்ட இப்படித்தானே இருக்கும் அப்படின்ட்டு. ம். ஆனா மாயா ஒரு பைசாவுக்கு புண்ணியம் இல்லாத மாதிரி உங்களை மாத்திடும். ம். பல மகாரதிகளை கூட அப்படி மாத்திடுதுன்ற. பாபா ம். இதயத்துக்கே ஏற விடாம பண்ணிடுது. ம். சோ அது நீங்க கேட்ட மாதிரி அது பாபா குழந்தையாக கூட இருக்கலாம். அவங்க அப்பாவை ம். கொல்றதுக்கு கூட தயங்குறது இல்லைன்றது லௌகீக அப்பா தான் சொல்றாரு. அவங்க ம். குடும்பத்தையே கூட வச்சுறாங்க. அது நம்ம பிராமண பரிவாரத்துக்கும் பொருந்தும். ஏன்னா பாபா பேரையும் ஆமா. கெடுத்துடுறாங்கல்ல, அது வருது. ம். ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா அதற்கேற்ற ட்ரிகரும் வரும். அதுதான் இங்க விஷயம். ம். சும்மா போய் அடிக்க போறது கிடையாது. அந்த அளவுக்கு பயங்கரமான ஆமா. ட்ரிகர் வரும். அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஜாக்கிரதையா இருக்கணும். பிரம்மகுமாரிகள் வந்து குச்சி எடுத்துட்டு போய் அடிக்கிறாங்க. ஓமண்டலின்னு ஒரு குரூப் ம். அங்க சிவபாபா வராரு அப்படின்னு சொல்றாங்க. சோ ம். ஒரு சகோதரி உடம்புல அப்ப வந்து ம். பிரம்மகுமாரி சென்டர் வழியா அவங்க ஊர்வலம் போகும்போது போட்டு அதுக்காக இதெல்லாம் அடிச்சுட்டு ஒரு அடியாள் மாதிரி வராரு சென்டர் இன்சார்ஜ் 4 பேரை கூப்பிட்டு. ஷோ. இப்ப யாருக்கு கெட்ட பேரு? ம். இப்ப அந்த சகோதரி ஆமா. சொல்றாங்க, இதுன்னா உங்க ஏரியா எங்க ம். ஏரியான்னு சொல்றதுக்கா பாபா உங்களை குழந்தையாக்கி இருக்கிறாரு? சேவை செய்யறதுக்கு தானே ஆக்கி இருக்கிறாரு. அந்த புத்தி மயங்கிட்டுது பாருங்க. அந்த ஒரு இப்ப இப்ப நிமிஷத்துல அந்த இப்ப புத்தி ஓமண்டலினால பாபா கெட்ட பேர் இல்ல, இவங்களாலதான் கெட்ட பேர். நியூஸ்லயே ம். வருது. அது எவ்வளவு பெரிய கொடுமை அது. ம். ம். அதுவும் எதை கேட்கிறாங்க? சிவலிங்கம் போஸ்டரை கேட்கிறாங்க. அப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அப்ப இந்து மதத்துக்கு விரோதமானவர்கள் நினைப்பாங்களா இல்லையா? சிவலிங்கத்தையா ஆமா. கீச்சாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கேக்குறாங்க. சோ அப்ப ம். இங்க ட்ரிகரே கிடையாது. இது வீணா அகங்காரத்துல பண்ற வேலை. அவன் பண்றான். நீ பாபா சொல்றாரு, கிறிஸ்தவர்கள் வீடு வீடா போறாங்க, நீயும் வீடு வீடா போன்ற இல்லையா. மற்ற மதத்துக்கே நம்ம வந்து தடை பண்ணக்கூடாதுன்னும் பொழுது இவங்க வந்து ஏதோ சொல்றாங்க, ஓகே, அவங்க மூலமாவும் ஒரு சேவை நடக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பக்கம் அழகா இழுத்துக்கலாம். ஏன்னா கடைசியில பாபா காட்சி காட்டுவார். அதை விட்டுட்டு நீ வரக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னா கடைசியில பேர் கெட்டு போனது யாரால? இல்லையா? சோ அதான் அந்தந்த மதத்தை ஆத்மாக்கள் அந்தந்த மதத்திலயும் நல்ல இதெல்லாம் வரலாம். கண்டிப்பா அதனால அவங்க நடத்தையின் மூலமாக தான் நம்ம இழுக்கணுமே. அதுதான் இங்க பெரிய விஷயமே. அவங்கதான் மகா பாவி ஆத்மாக்கள்ன்றாங்க. சோ நமக்கு கிளியரா தெரியுது, ஓகே, வெட்டியான் அங்க இவர் தான் இருக்குது அப்படின்ட்டு. சோ ராவணன் வந்து எல்லா விதமான விஷயமும் பண்ண வைக்கிறான். அப்ப அவங்கள பார்த்தாலே நமக்கு வெறுப்பு தான் வரும். வரணும்ன்றார்.
இல்லையா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப இந்த ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்குது, திருநங்கை ரஜினி அம்மாள்ன்ட்டு. அவங்க ரவுடிசம் பண்றாங்கன்ட்டு ஒரு திருநங்கை சொல்றாங்க, நிறைய பேரை கூட்டி வச்சுட்டு ரவுடிசம் பண்றாங்கன்ட்டு. அப்ப அஞ்ஞானத்திலேயே ஆன்மீகத்துல இருக்கிறவங்க ரவுடிசம் பண்ணா நம்ம கேவலமா நினைக்கிறோம்னா, கடவுளுடைய குழந்தை நம்ம எப்படி இருக்கணும்? அதனால பாபா சொல்றாரு, இது அழுக்கான உலகம் தெரியுதுல்ல, இதுல உங்க பற்றே இருக்கக்கூடாதுன்ற. இதுக்குதான் தைரியம் வேணும். இந்த பற்றுல இருந்து விலகிறது சாதாரண விஷயம் கிடையாது. தைரியம் வேணும். ஏன்னா உலக ராஜ்யத்தை பரிசா அடையிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அதுக்கான சாவி என்ன தெரியுமா? தூய்மை. தூய்மையின் மூலமாக தான் சொர்க்கத்தின் லாக்கரே திறக்கிறோம் நாம. முக்கியமானது அது. ஆனா அதுக்காக பல பிரச்சனை வரதான் செய்யும். ஆனா இது இந்த எல்லைக்குட்பட்ட சொத்துக்காக கோர்ட்டு கேஸ் வெட்டு குத்துன்னு போறீங்கல்ல, அதை நீங்க அனுபவிக்கிற அளவுக்கு உயிரோடவா இருக்க போறீங்க. ஆனா இங்க உங்க கூடவே வரப்போகுது, ஆரோக்கியமா இருக்க போகுது. இதுக்காக தூய்மையா இருக்க முடியாதா? இல்லையா? ஸோ அதான் மகாத்மா காந்தியே பதித்த பாவன ராஜா ராம்னு அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ராமராஜ்யம் வேணும் அப்படி எல்லாம் சொல்றாரு. இப்பதான் அதெல்லாம் நடக்க போகுது. உங்களை அழைச்சிட்டு போறதுக்காக கடவுளே வந்துட்டாரு. அவர் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் யாரும் போக முடியாது. போயிட்டாங்கன்னு அவங்கவுங்க நினைச்சுக்கிறாங்க, யாரும் போக முடியாது. அடுத்தது வரதானம் என்ன சொல்றாரு பாபா? எப்போதும் நினைவில் குடைநிழலுக்கு கீழே மரியாதையின் கோட்டுக்குள் இருக்கக்கூடிய மாயாஜீத், மாயாவை வென்ற வெற்றியாளர் ஆகுக. பாபாவின் நினைவு மட்டும்தான் குடைநிழலாம். குடைநிழலில் இருப்பது என்றால் மாயாஜீத் விஜய் ஆவதாகும், மாயாவை ஜெயிக்கிறதாகும். நினைவின் குடைநிழலுக்கு கீழே எப்பவும் இருங்க, மரியாதை கோட்டுக்குள்ளேயே இருங்க அப்படிங்கிறார். அதுதான் நம்மளோட மரியாதை கோடு. அப்போது உள்ளுக்குள் வருவதற்கு மாயாவுக்கு யாருக்குமே தைரியம் இருக்காது. கரெக்ட். சோ இதுதான் பாபா நமக்கு கொடுக்கிற ஆறுதல். நீ நினைவுல இரு, எதுவும் உனக்கு ஒண்ணும் ஆகாது. இதுக்குதான் தைரியம் வேணும் இல்லையா? மரண பயம், மரணமே கூட ஒண்ணு நெருங்காதுன்ட்டு சிவலிங்கத்தை போய் கட்டி பிடிச்சிக்கிறார் மார்கண்டேயர். நமக்கும் அகால மரணம் வராதுன்றார் இல்ல. இறைவன் நினைவிலேயே இருங்க, ஒன்னும் ஆகாது. அங்க சுனாமி வரட்டும், யுத்தம் வரட்டும், என்ன ஆனாலும் வரட்டும், என்னுடையவர் அவர் ஒருவரே. இதுக்குதான் தைரியம் வேணும்ன்ற இல்லையா? வேற எதுவுமே மைண்ட்ல சேர்க்கல. அந்த லட்சுமண சீதைக்கு லட்சுமணர் இத தாண்டிட்டீங்கன்னா ராவணன் புடிச்சிட்டு போயிருவான். அதனால அத போட்டுட்டு போவார். கரெக்டா அது வரைக்கும் ஒண்ணும் ஆகாது. அந்த கோட்டை தாண்ட வைக்கிறதுக்கு ராவணன் இல்லாத வேஷம் எல்லாம் போட்டுட்டு வருவான். ஒரு சாமியார் மாதிரியே வேஷத்துல பிச்சை போடுங்கன்னு கேட்பான். சிவனடியாரே வராரு. அதுக்கு காரணம் என்னன்னா, சீதையும் சிவபக்தை தான், ராமரும் சிவபக்தர் தான். அப்ப இங்க என்ன விஷயம்னா, பிகேல நடக்கிற விஷயம் தான். பிகேக்குள்ளேயே விழுறது, அந்த காமத்துல விழுறது. அப்ப அது ஆதிபுருஷ் படத்துல பாத்தீங்கன்னா கடத்திட்டு போற மாதிரி எல்லாம் காட்ட மாட்டாங்க. அங்க இது வந்த உடனே அப்படியே மயங்கி பின்னாடியே சீதை போவான். அதான் உண்மையும் கூட இல்ல. இங்க அவன் கடத்திட்டுலாம் போத்தல, தானாவே தான் போறோம். அததான் பாபா சொல்றாரு, மாயை தூக்க மாட்டான்ல. இந்த கோட்டை தாண்டி எனக்கு பிச்சை போடுன்னு தான் கேட்பான். இவன் தான் அலட்சியமா அந்த கோட்டை தாண்டிடுவான். சீதை தாண்டறதுனாலதான் ஈஸியா போக முடியுது. கரெக்ட். சோ அதுதான் பாதுகாப்பே, ஸ்ரீமத்தை தான் பாதுகாப்பே. அது எந்த அளவுக்கு பாதுகாப்புன்றது, கிறிஸ்தவ முஸ்லிம் மதத்துல பாத்தீங்கன்னா மோசஸ்க்கு கடவுளுடைய சட்டத்தை தலையில தூக்கிட்டு அலைவானுங்க. அதை ஃபாலோ பண்றது இல்ல, அதை நிஜமாலே தலை மேல தூக்கி வச்சு அலைவாங்க. சோ அதனாலதான் காவடி தூக்குறாங்க போல இருக்கு நம்ம ஆட்கள். எல்லாமே இந்த ஸ்ரீமத்தை குறிக்கிற விஷயம் தான். அலங்காரம் பண்ணும் தலையில தூக்கி வச்சுட்டு வருவாங்க, அந்த பெட்டின்னு சொல்லிட்டு அலங்காரம். அந்த நகையெல்லாம் தலை மேல தூக்கி வச்சுட்டு கொண்டு வருவாங்க. பந்தனமா அதுல இருந்து கொண்டு வருவாங்க இல்லையா சபரிமலை ஐயப்பனுக்கு. அது ஒரு ஃபேமிலி இருப்பாங்களே, ஐயப்பன் எல்லாம் வச்சிருப்பாங்க. அது அவங்க தலைமையில தூக்கி அது ஒரு விமர்சையா கொண்டு வருவாங்க. பெண்கள் அடிக்கடி பால் குடம் முருகனுக்கு எல்லாம் தூக்குவாங்க இல்லையா? சோ எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஞானம் தான். அத தலையில அவங்க ஸ்தூலமா வச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, அப்படி நீங்க இந்த நினைவு மட்டும் இருந்துச்சுன்னா, கொடைய விட மாட்டேன், ஸ்ரீமத்தை விட மாட்டேன், இது மட்டும் ஞாபகம் இருந்துச்சுன்னா
சதா சக்திசாலியா தான் இருப்பீங்க. மாயை கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஸ்லோகன் சிஸ்டர். அனைத்து கஜானாக்களையும் தனக்குள் நிறைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது முழுமைத்தன்மையின் அனுபவம் ஏற்படும். கண்டிப்பா. ஏன்னா தனக்குள்ள முழுமையா இருக்கிறன்ற உணர்வு இல்லாத போதுதான் வெளி உலக காட்சியில மயங்கிறது. நான் எனக்குள்ளேயே திருப்தியா ஆனந்தமாக இருக்கிறேன்னு போது வெளி உலக விஷயத்துல நம்ம மயங்க மாட்டோம். சோ அப்ப ஞானம், சக்தி, குணங்கள் எல்லாமே நிரம்பி இருக்கணும். இருந்தால் அப்பதான் அந்த திருப்தின்றது இருக்கும். மற்றபடி வெளியில இதை அடைந்தால்தான் திருப்தி. அது இப்ப எனக்கு டோக்கியோ பார்க்கறது தான் ஆசைன்ட்டு நெப்போலியன் மகன் போறாரு. சரி, டோக்கியோ ஃபுல்லா பார்த்துட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில ஆசையா வராதா? அடுத்தது வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ஞானத்தின் மூலமா மட்டும்தான் திருப்தி அடைய முடியும். சூப்பர் சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர்.